கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நாம் நடந்து கொள்வோம். இன்ப இயேசுவின் அன்பு அது பெரியதாய் இருக்கிறது. நம்முடைய இன்னலையெல்லாம் தீர்க்கும் மருந்தாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வாசனை நம்மில் எப்பொழுதும் வீசும்படியான வாழ்க்கை வாழ்வோம். சந்தன மரம் தன்னுடைய வாசனையினாலே தன்னை வெளிப்படுத்துகிறது. நாம் நல்ல கனி கொடுக்கும் மரமாய் வாழ்வோம். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை நம்மிலிருந்து வெளிப்படும்படியாய் பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்பது போல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம் இருதயத்தில் வைப்போம். கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் தம்மை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்மை பூரணமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையே எங்களுக்காய் தந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பலப்படுத்தும். ஆண்டவரே நீர் எங்கள் சகாயர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு முன்னேற கிருபை தாரும். எங்களை காணிக்கையாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.